கணவர் எங்கேயாவது இருக்கட்டும். ஒரு பெண்ணாக பண்ணி பொங்கி ஏண்டாக்கா உங்களுக்கு தாங்காது. வீட்டுக்காரன் சொல்ல மாட்டாளா? அவன் வீட்டுக்காரன் சொல்ல மாட்டாளா? சூத்து விளையாடுங்கண்ணா. ஏன்டா சூத்து விளையாடுங்கண்ணா? வீட்டுல தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கையில வச்சா கையில வச்சாங்க, கையில வச்சுட்டா, காலில் வச்சா காலில் வச்சான், சூத்துல வச்சா துணி துணிட்ட காட்ட போறான். காடு போறதில்ல. குமுறுல குமுறு நீ சரியில்லை. நீ அடிக்கிற அடியில அவன் வீட்டுக்காரன் எங்க சொல்லி பண்ணோம். அது மட்டும் இல்ல, நாங்க போட திட்டங்களை எல்லாம் அனைவருக்கும் சொல்லுவது நீதாடியே. இருந்தாலும் என்ன சொல்ல முடியாது முடியாது ஏதேனே முடியாது முடியாதா இருந்தாலும் இப்போ எழுந்து அடிச்சு விட்டோம். செல்லவட்டும் என்று கலவரை பார்க்கட்டும். நான் போடும் திட்டங்களை கூறிவிட்டு
பிறகு செல்லடி யாரை பார்க்க யாரையும் பார்க்க போல எனக்கு எதுவுமே சொல்லல பாரு சொல்லி கேட்டா பேச போல சொல்லலையா? டேய் சொல்ல முடியுமா முடியாதா? முடியாதா? ஐயோ அண்ணா சாமி என்னங்க கட்டி கலவின ஒரு காதல் என்று சொல்லி கேட்கவில்லையா? என்னை காப்பாற்ற வர மாட்டியா என்னுடைய கண்ணா இருந்தாலும் என்னுடைய கனவு வர வரை என்னால் அமுது கொண்டிருக்கின்றேன். எவரு சென்று பார்க்காமல் ஜீவ செல்ல மாட்டேன். ஆகட்டும் அந்த பூமாதேவியாகப்பட்டவன் நான் கேட்கும் கேள்விக்கு ஒன்று கூட பதில் உரைக்காமல் தப்பி சென்று விட்டாள். அவள் தப்பி சென்று விட்டாள். எங்கடா சென்றிருப்பா? எங்க போனாலும் அவன் அண்ணனிடத்தில் அந்த வைகுந்து தான் சென்று அவளை விடக்கூடாது. எங்க சென்றலாம்? சப்த சாகரம் 224 புவனம் என்று சொல்லக்கூடிய ஆழியாகிய சமுத்திரத்தில் சயனித்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய இத்தொழிலுக்கு முதன்மையாக விளங்கக்கூடிய பிரம்மனை எனது உத்தி கமலத்தின் வழியாக பிறக்க செய்து அதனுடன் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை போதித்து யானை முதல் எறும்புகளை 1000 கோடி ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கும் பரமகடவனாக இருக்கின்றேன். என்னவோ தெரியவில்லை, இந்த வைகுந்தமே நடுநடுகின்றது. காரணம் யாதென்று புரியவில்லை. சீமண்ண நாராயணா, சீமண்ண நாராயணா, சீமண்ண நாராயணன் கிடையாது, விளக்கண்ண நாராயணன் இல்ல, சீமன் நவோ நாராயணா. ஏய் மலையானே, ஏய் மலையானே, நாராயணா நாராயணா நானே சொல்லி கொடுத்தேன். ஏய், இந்த வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா? 7 மலை கடந்து நான் இருப்பதனால் 7 மலை ஆண்டவனே, 7 மலை
எம்பெருமானை ஏழைகளுக்கு படியளக்க பரமகத்தாவே ஐயனே வணக்கம். மாதவா மாதவா மதுசூதனா பாண்டரங்கா பன்னகஜயனா பரத்தாமா பார்க்கடல் வாசா ஆலிலமே பள்ளி கொண்ட நீலமேகா கண்ணா கார்மேக வண்ணா குழலூது மன்னா குரலோசை கண்ணா கோவிந்தா கோவர்த்தனகிரியை குடையாய் விழித்தவா குருவாயூர் அப்பனே குழந்தை வடிவானவா ரிஷிகேசா புண்டரிகேசா ஸ்ரீதரா தாமோதரா பீதாம்பரா ஓம் வாசுதேவாய நமக என்று என் பாதத்தை பணிந்தபடியால் வீடூடி வாழ்க வாழ்கடியே ஆகட்டும் ஐயா. இது என்ன பேர் என்ன? வணக்கம். தனம் பெறலாம், தானியம் பெறலாம், கொடுக்கின்ற மனவர் வேண்டும். காலம் சென்ற ஐயா காலம் சென்ற ஐயா கமல் ஐயா அவர்கள் காலம் சென்ற கமல் ஐயா அவர்கள் சாலோப சாரூப சாயிச்சே என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைவதற்காக இன்று 15வது நாள் நடப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சிறப்பான மேடை ஏற்பாடு செய்து கொடுத்து அருமையான உணவு உபசரித்து இந்த மேடையிலே நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த கமல் ஐயா அவர்களுடைய அம்மாவாக விளங்கக்கூடிய ராணி அம்மையார், அவருடைய ஆறுயிர் மனைவியாக விளங்கக்கூடியவர் சந்தியா என்று சொல்லக்கூடிய அம்மையார், அவருடைய தவ புதல்வனாக விளங்கக்கூடிய கிரீஷ் என்று சொல்லக்கூடிய சகோதரர், அவருடைய அருமை மகள் தேஜஸ்ரீ, தோல் கொடுப்பான் தம்பி என்று கூறுவார்கள். அப்படி தோல் கொடுக்கக்கூடிய தம்பியாக விளங்கக்கூடியவர் சுதாகர். இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் அடுத்த ராமசமுத்திர கிராமம், இந்த ராமசமுத்திர கிராமத்திலே இருக்கக்கூடிய ARP பிரியா நாடகமன்றமாகிய எங்கள் நாடகமன்றத்தை இந்த மேடையிலே ஏற்பாடு செய்து கொடுத்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் விழா, அதாவது இந்த சுப அபகாரியம் என்று சொல்வார்கள், இருந்தாலும் இந்த காரியத்தை ஏற்று நடத்தக்கூடிய இவர்கள் அனைவரும், இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவர்களுக்கும் எங்கள் ARP பிரியா நாடகமன்றத்தின் சார்பாக முதற்கண் நன்றி நல்கின்றோம். மனுஷன் இருக்கும் போது ஒரு பேர், மனுஷன் பிறப்பது ஒரு நாள், இருப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மனிதன் பிறந்தது ஒரு நாள், அவன் வாழும் வாழ்க்கை ஒரே ஒரு நாள் தான். இந்த ஒரு நாளுக்குள்ளேயே அத்தனையும் அடங்கிடுது. ஒரு மனிதன் பிறந்தார் என்றால் ஒரு நாளையில் காலையில் எழுந்தால் இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், அனைத்து இந்த ஒரு நாளே ஒரு மனுஷன் அனுபவிக்கிறான். பிறப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள், வாழும் வாழ்க்கை ஒரு நாள். ஆக மொத்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? 3 நாள். இது 3 நாள், இது 3 நாள். கொள்வது எதை நம்பின்னு சொன்னேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 3 நாள்ல முடிகிற வாழ்க்கைய வாழ்க்கை சதம் என்று இறைவன் சாட்டை கொண்டு ஆட்டுகின்றான். பம்பரமாய் நாம் சுழல்கின்றோம். இருந்தாலும் இறைவன் நம்மளை சாட்டை கொண்டு ஆட்டுகின்றான் என்று தெரியாமல் 3 நாளிலே முடிந்து போகின்ற வாழ்க்கை என்று தெரியாமல் இந்த வாழ்க்கை சதம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்க்கையில அப்படி இருக்க நீ முட்டி மோதி கொள்வது எதை நம்பி வாழ்க்கை
புத்தி போதி கொள்வது எதை நம்பி? தம்பி, எட்டடுக்கு மாடி மேல் மாடி கட்டி வைத்தாலும், ஆமா எட்டடுக்கு மாடி மேல் மாடி கட்டி வாழ்ந்தாலும், ஆமாங்க 8 அடி பள்ளமே எடுக்க வைத்து 6 அடி மண் போட்டு நம்மளை அடிக்க வைப்பார். எதுக்கு தெரியுமா? 6 அடி மண் போட்டு நம்மை அடைக்கிடுவார். இது சதம் என்று நினைத்து வாழ்க்கையிலே நீ இருக்கும் இருப்பு, வாழ்க்கையிலே நீ இருக்கும் இருப்பு, அவை அனைத்திற்குமே அவன் தான் பொறுப்பு. வாழ்க்கையிலே நீ இருக்கும் இருப்பு, அவை அனைத்திற்குமே அவன் தான் பொறுப்பு. நான் சொல்வதற்கு ஏதுமில்லை வெறுப்பு, நான் சொல்வதற்கு ஏதுமில்லை வெறுப்பு. அதனால்தான் பலதம் தொட்டாரடா ராமனின் செருப்பு. இது மூன்றே நான் அவன் தாலி அறுத்து இவங்க இடத்துல கட்டலாமா, இவன் தாலி அறுத்து அவங்க இடத்துல கட்டலாமா? அதாவது ஒரு அடி இருக்கக்கூடிய வரப்ப ஒட்டு ஒட்டி வெட்டலாம். எதுக்கு? ஒரு அடி வரப்ப ஒட்டு ஒட்டி வெட்டலாம், சொத்து சாகிறதுக்கு. என்னத்தை சேர்த்தாலும் கடைசியில எங்க போய் படுக்க போறேன்? ஆடி அடங்கு வாழ்க்கையிட 6 அடி நிலமே சொந்தப்படும். வராதுடா, அது வராது. எனக்கு வரலன்னு சொல்றேன், உனக்கு வரலன்னு கேக்குறியா? தேடி போக கூடாதுடா, தேடி வருவதை ஏத்துக்கணும். அப்படி இருக்க இன்னொன்னு சொல்லிட்டா, டேய், தெய்வத்தின் மேல் பழியை சொல்லி தீமை செய்யாதே. தெய்வத்தின் மேல் பழியை சொல்லி தீமை செய்யாதே. தீமைகள் செய்து விட்டால் தங்களை நான் விளைவினான். அது மட்டுமா? செய்கின்ற கொடுமைக்கெல்லாம் சேருதானா பாவம், செய்கின்ற கொடுமைக்கெல்லாம் சேருதானா பாவம். அதனால்தான் பார்த்து தொட்டாரடா இந்த பரந்தாமன் பாதம். அவனுக்கு மூன்றே என்னை நாராயணா என்று அழைக்கின்றான், மாவிலிக்கு அழைக்கின்றான். என்னவென்றே தெரியவில்லை. இந்த சத்தியம் இந்த வைகுந்தமே நடக்கின்றது.